வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கஞ்சனும் பெரிய கஞ்சனும் பக்கத்து ஊரில் குடியிருந்தாங்க. இந்த சின்ன கஞ்சன் அந்த பெரிய கஞ்சனை பார்க்குறதுக்காக ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தான். அப்போ இந்த பெரிய கஞ்சன், வாடா ரொம்ப நாளாக ஆளே காணும், எப்படா இருக்கே, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் நல்லா விசாரித்தான். அவனும் நான் நல்லா இருக்கேன், நீ எப்படா இருக்க, எல்லோரும் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமான, அவனும் நல்லா விசாரித்தான். விசாரித்து முடித்த உடனே இந்த பெரிய கஞ்சன் கேட்டான் சின்ன கஞ்சனை பார்த்து, என்னடா தண்ணி சாப்பிட்றியா அப்படின்னா. அவன், இல்லைடா இப்போ விற்கிற விலைவாசிலாம் நான் தண்ணி அடிக்கிறதே நிறுத்திட்டேன் அப்படின்னா. டேய், நான் அந்த தண்ணியை சொல்லடா, நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை தண்ணியை தாண்டா சொன்னேன்னா. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஒரு டீ காப்பி சொல்ல மாட்டியா, வெறும் பச்சை தண்ணி தானா அப்படின்னு இவன் கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், போடா தண்ணியே நான் காசு கொடுத்தேன் வாங்கிட்டு இருக்கேன், இது சாப்பிட்றதே பெரிய விஷயம் தரா, தண்ணியை சாப்பிட்றான்னு சொல்லி தண்ணி கொடுத்தான். அவனும் வாங்கி குடிச்சிட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு டைம் வந்துச்சு. சாப்பாடு டைம் வரும்போது இந்த பெரிய கஞ்சனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அவன்கிட்ட கேட்டான், டேய் சாப்பாடு டைம் வந்துருச்சு, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நீ கிளம்புறியா அப்படின்னா. என்னடா உனக்கு மட்டும்தான் பசிக்குமா, எனக்கும் பசிக்காதா, என்னை சாப்பிட சொல்ல மாட்டியா அப்படின்னு அவன் கேட்டான். இல்லைடா எங்கள் வீட்டிலலாம் நீ சாப்பிடவா போகிற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான். இல்லைடா நீ சாப்பிட சொன்னால் நான் சாப்பிடுவேண்டா அப்படின்னா இவன். அப்படியா, ஒன்றும் இல்லை, எனக்கு எப்போ பசிக்க ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே சொல்லுவேன், அதனால தான் இந்த சமைக்கிற நேரம் வரைக்கும் நீ காத்திருப்பியா, அதுக்காக தாண்டா நான் கேட்குறேண்ணா. பரவாயில்லடா, நீ எவ்வளோ நேரம் நீ காத்திருக்கும் போது நான் காத்திருக்க மாட்டேன்னா, நான் சமைக்கிற வரையும் நானும் காத்திருக்கிறேன், இன்றைக்கி நம்ம வீட்டிலே சாப்பிட்லான்டான்னு சின்ன கஞ்சன்னு ஒத்துக்கிட்டான். சரி இருறா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வீட்டுக்குள்ளே போய் ஒய்ஃபுக்கிட்ட, இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்துருக்கிறான், அவனுக்கும் சேர்த்து இன்றைக்கி அரிசியை போடு அப்படின்னு ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிவிட்டு வெளியில் வந்து பார்த்தான். ஃப்ரெண்டை காணும். என்ன ஆளை காணுமேனு வெளில பார்க்குறான். வண்டி நிற்கிது, 2 வீலர் நிற்கிது, ஆளை காணும். சரி எங்கனே பக்கத்தில் போயிருப்பான் போல், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். அப்போ ஒய்ஃபும் வந்து கேட்டால், என்னங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இன்றைக்கி அரிசி சேர்த்து போட சொல்லியிருக்கியா, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை வண்டி நிற்கிது, அவன் எங்கனே பக்கத்தில் தான் போயிருப்பான் போல், ஆளை காணும், வந்துடுவான், எங்கனை பக்கத்தில் எங்கனையா இருப்பான் வருவான் அப்படின்னு இவனை சொன்னான். அதான் நான் வேறு பயந்தே போயிட்டேங்க, நம்ம எப்போவுமே நமக்காகத்தான் அரிசி போடுவோம், இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து போட சொல்லிட்டீங்களே, அது வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சேன். சரி வண்டி நிற்கிதுன்னா வந்துடுவார் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்சம் நேரத்தில் இடி இடிச்சிச்சு, மழை பெய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த சின்ன கஞ்சன் வந்தான். பார்த்தான், என்னடா அப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டே வர்ற, எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், ஒன்றும் இல்லைடா, நீ உங்கள் வீட்டில் இன்றைக்கி எனக்கும் சேர்த்து அரிசி போட சொன்னியா, அதனால தான் நான் போய் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அரிசி எனக்கு போட வேணாம், எனக்கு சேர்த்து நீங்கள் அரிசி போட வேண்டாம், எனக்கு போடுற அரிசியை குறைச்சி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வர்றதுக்காக போனேன்டா அப்படின்னா. அப்போ இவன் கேட்டான், ஏன்டா போனேன், மழை வேறு பெய்யுது, குடை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு. டேய், நான் வண்டி எடுத்துக்கிட்டு போனாலே பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிருமேனு தான் நடந்து போய் சொல்லிட்டு வரேன், இதில் குடையை வேறு எடுத்துகிட்டு வர சொல்கிற, குடை நனைஞ்சிருமில்ல அப்படின்னா. இப்படி தாங்க இன்றைக்கி இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த சின்ன கஞ்சன் நடந்துக்கிட்டான் பார்த்தீங்களா, பெரிய கஞ்சன் நடந்துக்கிட்டது சிக்கனம்ங்க, இந்த சின்ன கஞ்சன் நடந்துக்கிட்டது தாங்க கஞ்சத்தனம். இது மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சிக்கனமாக இருந்தால் சிங்கமாக காட்டும், மற்றவங்கக்கிட்ட நம்ம சிக்கனமாக இருந்தால் சிங்கமாக காட்டும், கஞ்சத்தனமாக இருந்தால் அசிங்கமாக காட்டும். நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.